வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க. மறிக்குழுந்து, மத்தப்பு குச்சிகள், அசோகவனத்து பாஞ்சாலிகள் போன்ற நூல்களின் ஆசிரியர், பாரதி பைந்தமிழ் சுடர், கலைஞர் கவிச்சுடர், இலக்கிய ஆளுமை, நட்சத்திர கவிஞர், மகாகவி பாரதி, பாவரசு பாரதி சுகுமாரன், தமிழினியால், பூவையர் பாமணி, கவிமுகில், சித்திரை கவி, சிவனேய செல்வர், சிறுகதை சுடர் போன்ற பல்வேறு அமைப்புகள் வழங்கிய பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த தொகுப்பாளர், தமிழ் நேசகர், புதுச்சேரியைச் சேர்ந்த கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். புத்தக அலமாரி நிகழ்வில் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது எனும் கவிதை நூலை பற்றி நம்முடைய பட்டாம்பூச்சி நேயர்களிடம் பகிர விரும்புகிறேன். இந்த நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது எழுதிய ஆசிரியரின் பெயர் க. ஜெய் விநாயகராஜா அவர்கள். தற்போது புதுச்சேரியில் வசித்து வருகிறார். இவருடைய நூலை பற்றி பார்ப்போம். குறுகிய வடிவமும் பொருள் அடக்கமும் சேர்ந்து குன்றாய் தெரியும் கவிநய படைப்பே துலிப்பாவின் அங்கங்களாவன. சட்டென அகத்தில் ஈர்ப்பை பெறுவன துலிப்பாக்கள் என்றால் மிக இல்லை. அத்தகைய 30 துலிப்பாக்கள் தமிழில் முதலில் உயிர்த்து 4 மொழிபெயர்ப்பாளர்களால் வெவ்வேறு உருக்களாக வந்துள்ளன. இதோ புதுச்சேரியிலிருந்து நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என காட்சிகளோடு படைத்துள்ளார் நூலாசிரியர் க. ஜெய் விநாயகராஜா அவர்கள். வளர்வோம் வளர்ப்போம் என்று புத்தக ஆக்கத்தினை அழகுற வடிவமைத்துள்ளது படைப்பு பதிப்பகம். மேலும் விரிவான செய்தியை விரைந்து தந்து வாழ்க்கையின் நுணுக்கங்களை சிந்திக்க வைக்கும் இந்த நூலை 5 மொழி ஆவணமென பதிப்புரையில் இலக்கிய தடம் பதித்து வரும் இந்நூலாசிரியரை பாராட்டியுள்ளது. இந்நூலாசிரியர் இதற்கு முன் எழுதிய நூல்களை பற்றியும் பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் பற்றிய விவரங்களையும் தன் அணிந்துரையில் முன்மொழிந்துள்ளார் பாவலர், எழுத்தாளர், புதுவை சீனு தமிழ்மணி அவர்கள். தொடர்ந்து புதுச்சேரியின் வரலாற்று ஆண்டு காலத்தை பற்றிய விவரங்களையும் அவர் அளித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் என 4 இடங்களில் உள்ள நிலப்பரப்புகள் ஒரு யூனியன் பிரதேசமாகி புதுச்சேரி என அரசு நிர்வாகத்திற்காக இணைக்கப்பட்ட பகுதியாகும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆகும். அத்தகைய இந்த புதுச்சேரி மண்ணை பிரெஞ்சுக்காரர்கள் 243 ஆண்டுகள் ஆண்டுள்ளனர். அத்துடன் ஆங்கிலேயர்களும் சிறிது காலம் ஆண்டுள்ளனர் என்ற விபரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் புதுவை சீனு தமிழ்மணி அவர்கள். தொடர்ந்து தமிழில் முதலாக 5 மொழிகளில் வெளிவரும் இந்நூலின் சுவையை எடுத்துக்காட்ட பல துலிப்பாக்களை குறிப்பிட்டு அவற்றின் பொருட்சுவையை உணரும் வகையிலும் அவற்றை பற்றி எழுதி வாழ்த்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ப. ரவிக்குமார் அவர்கள் தன் மௌனமாய் மலர்ந்த பிரபஞ்சம் எனும் அவரின் அணிந்துரையில் தமிழில் எழுதியுள்ள இந்நூல் ஆசிரியரின் கவிதைகளை 4 மொழிகளில் மொழிபெயர்ப்பது என்பது சாதனை என்று குறிப்பிட்டுள்ளார். மொழியாக்க பணியை பற்றி கூறுகையில் பொதுவாக மொழிபெயர்ப்பு செய்கையில் கவிதையின் கவித்துவம் காணாமல் போவதற்கு சாத்தியம் உண்டு என்பதையும் கூறியுள்ளார். வளரும் மொழிபெயர்ப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கூறு என்பதை நாம் மறுக்க இயலாது. அதன் முக்கியத்துவத்தை இங்கே உணர்த்தியுள்ளார் பேராசிரியர். மேலும் 4 மொழி வாசகர்களும் தமிழ் மொழியின் அழகை சுவைக்கலாம் என்பதுடன் கவிதைக்கு தேவை வடிவம், கவித்துவ கருத்து மட்டுமன்றி அதனை உணர்த்தி லயிக்க ஒரு இதயமும் வேண்டும் என்றும் நிதர்சனத்தை காட்டியுள்ளார். பல துலிப்பாக்களை உதாரணமாக காட்டியவர் தமிழ் மொழியில் உள்ள ஒரு துலிப்பாவுடன் அதனை மொழிபெயர்த்த ஆங்கில மொழிப்பாவையும் சேர்த்து குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உன்னத உள்ளம் கொண்ட ஒரு தமிழ் கவிஞனை பன்னாட்டு அரங்கில் மொழிபெயர்ப்பாளர்கள் கொண்டு சென்றுள்ளார்கள் என்றும் கூறி வாழ்த்தியுள்ளார். பாவலர், எழுத்தாளர், புதுவை யுக பாரதி அவர்கள் சிந்தனை மிக்க துடிப்பாக்கம் படைத்துள்ள நல் இளைஞரான நூல் ஆசிரியர் மேலும் நல்ல படைப்புகளை படைக்க வாழ்த்தியுள்ளார். குறிப்பாக வாசகர்களுக்கான ஆவலுக்கு புத்தர் எனும் அமைதியின் குறியீடாக உள்ள ஒரு துலிப்பாவினை பற்றியும் எடுத்துக்காட்டியுள்ளார்.
புதுச்சேரி அரசு தலைமைச் செயலகத்தின் சட்ட மொழிபெயர்ப்பாளர், கவிதை காதலன், கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் அவர்கள் தன் வாழ்த்துரையில் சமூக படிநிலைகளை சமமாக்கிட இந்நூலாசிரியர் இன்னும் கவிதைகளை எழுத வேண்டுமென ஊக்குவித்து தன் வாழ்த்துரையை தொடங்கியுள்ளார். அடுத்து ஹைக்கூ எனும் துலிப்பாவின் தோன்றுதலையும் தொடரும் அதன் பாதைகளையும் விவரித்தவர் நூலாசிரியரின் படைப்பும் வாசகர்களை ஈர்க்கும் விதமாக அமைந்துள்ளது என்பதற்கான காரணங்களையும் சுட்டி வாழ்த்தியுள்ளார். மேலும் நூலாசிரியர் எல்லா கவிதைகளும் உலகத்தை சலவை செய்யட்டும் என்ற எதிர்பார்ப்பையும் வாழ்த்துறையில் வெளிப்படுத்தியுள்ளார். ஜென் என்பது இயல்பாயிருந்து இலக்கின்றி வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதாகும் என எண்ணுரையை தொடங்கியுள்ளார் நூலாசிரியர் திரு க. ஜெய் விநாயகராஜா அவர்கள். ஹைக்கூவின் அயலக இலக்கிய ஆளுமைகளில் தொடங்கி நம் மண்ணின் மைந்தர்கள் வரையில் இந்த தளத்தில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னோடிகளையும் குறிப்பிட்டு நூலாக்கத்திற்கு காரணமான அனைவருக்கும் நன்றி செலுத்தியுள்ளார் ஆசிரியர். இந்நூலின் முன்னுரையாக இந்தியாவின் நில வரையறை அமைப்பில் வித்தியாசமான ஒன்றான புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 இடங்களை பற்றிய வரலாற்றையும் பழமையும் பெருமையும் கொண்ட முக்கியமான இடங்கள் சிலவற்றின் படங்களையும் சேர்த்து வாசகர்களுக்கு ஒரு அறிமுக படலமாக படைத்துள்ளார் நூலாசிரியர். மேலும் இந்த நூலின் தமிழ்ப்பாக்களை மொழிபெயர்த்த ஆளுமைகளின் இலக்கிய அடையாளங்களை தமிழிலும் அவரவர் மொழிபெயர்த்த மொழியிலும் என 2 வகையாக நூலில் பதிந்துள்ளார். 30 ஹைக்கூ சென்ட்ரியூக்கள் கொண்ட இந்நூல் அணிந்துரை, வாழ்த்துரை, புவியிடத்து வரலாற்று விவரங்கள், மொழிபெயர்ப்பாளர்களின் விவரங்கள், எண்ணுரை, முன்னுரை என வாசகர்களுக்கு ஒரு முழுமையான கட்டமைப்பு கொண்டதாக வாசிப்பின் மூலம் தரும் வகையில் ஆக்கியுள்ளார் நூலாசிரியர். திண்டுக்கல் ஓவியர் தமிழ்பித்தன் அவர்களின் பங்கும் பாராட்டத்தக்கதாகும். அவரின் படைப்புகளை வெறும் கோட்டோவியம் என்று மட்டும் சொல்லி கடந்துவிட இயலாது. ஏனெனில் துலிப்பாவிற்கு இணையாக பேசுகின்ற செய்தியை உணர்த்துகின்ற வடிவமைப்பு இந்த கோடுகளில் உள்ளது. உதாரணமாக நான் உணர்ந்தவற்றில் சிலவற்றை பகிர்கிறேன். இதோ ஒரு கவிதை. அவசர உலகில் அரை நிமிட சிறைவாசம், மின் ஏணி. இதுதான் அந்த கவிதை. சாதாரணமாக நாம் நகரப்பகுதி வாழ்வியலில் காணப்படும் வசைதான் மின்னேணி என்றாலும் அதை உபயோகிக்கும் போது ஏற்படும் அனுபவத்தை துலிப்பாவின் மூலம் வெளிப்படுத்தும் நூலாசிரியரின் கோணம் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த துலிப்பாவிற்கான ஓவியத்தில் முழங்காலில் தொடங்கி நீளும் பாதமாகவும் வரையப்பட்ட ஓவியத்தின் இடைப்பட்ட தூரமானது படிகளாகவும் வரையப்பட்டுள்ளது. பாதத்தில் உள்ள விரல்களில் இருந்து பாதைகள் விரிவதாக காட்டப்பட்டுள்ளது. கவிதைக்கேற்ப விரையும் வேகத்தில் ஓவியமும் விரைகிறது அல்லவா? அடுத்து ஒரு வாழ்வியல் பற்றியதை பார்ப்போம். கலைந்த ஒப்பனை, அணையாத ஒளிவிளக்கு, இரவு கலைஞன். ஆடும் வரை ஆட்டம் என்பதை போல அணையாத ஒளிவிளக்கான அந்த இரவு கலைஞனின் கலைக்கு பின் வறுமை வாழ்க்கையில் ஆட்டம் போடுகிறது. அந்த கொடிய காட்சியை கண்ணில் காட்டுகிறது இந்த துலிப்பா. அத்துடன் ஓவியமும் அந்த உணர்வின் சாட்சியாக நிற்பதை காணலாம். பல மணி நேரத்திற்கு விரிவான ஒப்பனை செய்து இயல், இசை, நாடகம் என்று இணைந்த கலை வடிவமாக முகபாவனை, கை அசைவுகள் கொண்ட கதகளி என்னும் பாரம்பரிய கலைஞனின் முக வடிவம், அவன் அருகில் வறுமையின் பிடியில் ஆடைக்கும் வசதி இல்லாது சிரமப்படும் ஏழ்மையின் வடிவமாக ஊனி குறுகிய ஒரு மனிதனின் வடிவம் ஓவியமாக உள்ளது. இந்நூல் 4 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படவில்லை. 5வதாக ஓவிய மொழியிலும் மொழிபெயர்ப்பாகி உள்ளது என்பதற்கு இதுவே சாட்சியாகும். இன்னொன்று, இறுதியாக இனிதாக ஒரு உதாரணம். கைகளில் ஒளிந்திருக்கும் கடவுள் அன்பு கூடிய அறம். அறத்துப்பாலில் அன்புடைமையை கொண்டாடியவர் வள்ளுவர் போலவே அன்பே கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ளாதோர் உலகில் யாரும் இலர். அதை கூறும் துலிப்பாதான் இது என்பதிலும் மாற்று கருத்து இராது. ஆனால் இதற்கான ஓவியமாக 2 கைகள், அதில் விரல்கள், அந்த விரல்களில் ஒன்றான ஆள்காட்டி விரலின் நுனியில் பேனாவின் எழுது முனை நகத்துடன் ஒட்டியிருப்பதாக காட்டிய கலை வடிவம் சிறப்பாக உள்ளது. எனவே ஓவியருக்கு சிறப்பு வாழ்த்துகள் கூறியே ஆக வேண்டும். இது அறம் கூறும் அருமொழி நூல். இந்நூலாசிரியர் க. ஜெய் விநாயகராஜா மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். இன்னும் புதுமைகள் சேர்க்கும் இலக்கிய பயணம் இனிதே நீளட்டும் என்று இந்நூலாசிரியருக்கு
வாழ்த்து பூச்செண்டுகளை வார்த்தைகளால் வழங்கி மகிழ்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நெஞ்சார்த்த வணக்கங்களுடன் கவிஞர் மாலதி ராமலிங்கம், புதுச்சேரி. வணக்கம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் புதுச்சேரி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. என்னென்ன போன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்குது, எடுக்க மாட்டேறீங்க. எடுக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மனே போன் பண்ணியாக்க பாக்கவே இல்ல சாமி. அது நம்ம கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசன் அவி எழுதின கவிதை வனப்பூக்கள்ங்கிற 150 ரூபாய்க்கு ஒரு கவிதை புக் வந்திருக்குதுன்னா அதை படிச்சிட்டு இருக்கிறேன். ஓ, கவிதையான பூக்கள்ங்களா? சூப்பருங்கண்ணா. இது எங்க வாங்குறதுங்க? நீயே போய் தேடி புடிச்சு வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குட்டு. சரிங்க. அந்த கவிஞர் மஞ்சுளா பாரதி கணேசனோட போன் நம்பர் சொல்ற, குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 96 00 21 54 47 கண்ணோ. இது எப்ப பாரு ஒரே வேகம் தான் உங்களுக்கு. நான் சொல்றேன் பாருங்க, 9600215447. சரிதானுங்க? அதேதான். சரிங்க. அவங்களுக்கு போன் பண்ணி நானும் ஒரு புக்கு கேக்குறேனுங்க. ஓ, கேளுங்கன்னு இங்க பாருங்க. கேக்குறவங்களுமே எல்லாரும் போன போட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு அவங்கள கூப்பிட்டு மனசார 2 வாரத்தை வாழ்த்தி போடுங்க. அதுதான் ஒரு கவிஞருக்கு நாம செய்யற வேலை. அவ்வளவுதானுங்க.